கல்யாண வேலை வச்சுருக்காங்களா? வேலை பார்க்க வந்தவங்களா? என்கிட்ட பேசின உம்பளைய பூரா டோல்கட்டில் வெள்ளரி பஞ்சு வித்துறாளுங்க. ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, ஆளை பார்த்தா நல்லா இருக்கா, கொஞ்சம் லேஜுவாஜா அடியும் தான் வாங்கியிருக்கா, அடியும் தான் வாங்கியிருக்கா. உன்னைய பார்க்கும் போது ரெண்டு தீண்டது மாதிரி தெரியுதடி. டில்லாட்டா அங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்கு, டாங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்கு. அக்கா மக்கா கத்தால வாட அள்ளிருச்சடா. யோ கொஞ்சமாச்சும் அருவி இருக்கா? சூடு சொரணை இருக்கா இல்லையா? நொப்ப முட்டமலை பேச விட்டு பேச என்ன பெரிய தாலி பற்றி மடத்தில் பேசி புலந்த. என்னது வந்தா வந்து இடிச்சு விட்டு வந்து சிவகங்கை சீமையடி சிங்க குட்டி நிக்கிறடி, சிவகங்கை சீமையடி சிங்க குட்டி நிக்கிறடி, சிவகங்கை சீமையில சிங்க குட்டி ஊரா நிக்கிறடி. கொட்டை எடுத்த புலி வத்தரமடி 538 நீ பொட்டணத்தை கட்டு, 38 ஓ பொட்டணத்தை கட்டு, 38 ஓ பொட்டணத்தை கட்டு. நோத்தாங்கும்மா என்னையா பேசுற? என்ன பேசுறீங்க இப்ப நீங்க? நோத்தாவ பத்தது உங்க ஆத்தாவோட அம்மா. அப்புறம் நான் ஒரு நாளைக்கு வர்றேன் உன் ஆஸ்பத்திரிக்கு ஊசி ஓட. சும்மா எதுக்கு? இது நீக்ரோ லாங். யோ கொஞ்சமாச்சும் அருவி இருக்கா? இப்படியே ஒரு பொம்பள்கிட்ட பேசலாமா? சாரி ஆண்டி. சோத்த தானே திங்கிறீங்க? லேது லேது ஃப்ரை ரைஸ் சலப்பா சலப்பா. இல்ல சுண்ணாம்பு தான் தின்னு விடுறீங்களா? ஓயே மானா ரோசா ஏதாவது இருக்கா இல்லையா? இல்லையா? நீ ஆம்பளை தானா? இல்ல சந்தேகமா இருக்கு. உள்ள வா சென்னையாக்குறேன். ஏய் ஆம்பளையா இல்ல ஓம்பளையா? நீ முகர கட்டைய பாரு. வந்தவனே என்ன வம்பளுக்குறது என்னைய? இரடி முண்டை எத்துப்பல முண்டை. ஏய் போயா. யாரு நிக்கிறாங்க யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிறேன். நீ எல்லாத்தையும் மாதிரி என்கிட்ட பேசி அப்படியே எங்க சிவகங்கை ஜிமெயில வந்து எம்கேஆரை கேவலப்படுத்தி பேசிட்டு இந்த காசை வாங்கிட்டு போய் உன் குடும்பத்தை காப்பாத்துறேன்னா அதை நான் பெருமைப்படுறேன். எங்கள் அண்ணன் தம்பியில் பெருமைப்படுறேன். நல்லா இருந்தா உண்மையிலே நாடக உலகத்தில் ஆம்பளை ஆடலாம், பொம்பளை பிள்ளைய பாவம். இந்த வயிற்று பொழப்புக்காக மானம் பெருசு இல்லை, குடும்பமும் குழந்தை தான் பெருசுன்னு இந்த நாடக காசை வாங்கிட்டு போய் குடும்பத்தை காப்பாற்றுறவார். இந்த சிவகங்கை சீமை மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தமிழர்களும் உன்னை போன்று கஷ்டப்படக்கூடிய சகோதரியை நான் வணங்குறேன். அதனால ரொம்ப பேசாதே மேடம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், யூடியூப்பில் பார்ப்பேன், தினமும் கேரளாவில் யூடியூப்பில் பார்ப்பேன் இவரை. கேரளா அப்போ அங்கே நேந்திரம் பழம் இருக்கு. எந்த சாரை உரிச்சு உள்ள நல்ல சாரை அவட சாதனை நிறைய உண்டு. ஆனால் ஒன்று, இவர் கூட நடிப்போமான்னு நீ நினச்சி கூட பார்க்கல. நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வந்து இங்கே வந்து நிற்போன்னு நினைக்க கூட கிடையாது. பஸ் ஸ்டாண்டு நில்லு. ஆனால் யோ அத்தனை பேர்த்தையும் வாழ வைத்ததுதான் எங்களுக்கெல்லாம் பழக்கம். நான் எங்கன்னு யாரை சொல்றேன்? நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவர் கூட இந்த மேடையில் நிற்கிறத நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் உன்னை மேடையில் சந்திக்கிறது ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். ஏன் உடனே நான் டச் பண்ண மாட்டேன் மேடம். எவ்வளோ வரைய அலையா இருந்தாலும் மேடையில் தொட மாட்டேன். என் தம்பியை கொஞ்சம் குளிர் காயணும்ன்றக்காக. உங்க தம்பியை குளிர் காயறத பாத்துக்கிறலாம். அப்போ ஏதோ கம்பு நீங்க பண்ணில உங்க தம்பியை பண்ண போறாங்க. பேச விட்டு பேசுறீங்க நோத்தாமாலே. ஏய் என்னையா பேசியா? ஏன்ட்ட நீ பேசணும்னா மறுபடியும் உங்கள் அப்பையும் போய் ஓத்தாவுக்கு பொண்ணு வாக்கும் போது ஒரு டாட்டாஜியில் ஆளை ஏற்றிக்கிட்டு பூராரும் போய் ஆளுக்கு ஒரு கோட்டரை கொடுத்து குடிச்சு விட்டு கம்மா கடையில் படுத்துக்கிறவங்கள வண்டியில் தூக்கி போட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சேதியை குறித்து இன்னும் கிழமை பத்திரிக்கை அடித்து அதுக்கப்புறம் கொட்டை ஓட்டு உங்கள் ஆத்தாவை கொட்டாய்க்கு கூட வச்சு ஊர் பெரிய ஆள் எடுத்து கொடுக்க தாலி எடுத்து உங்கள் அப்பையும் 3 முடிச்சு போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட்டு 12 வரைக்கும் உங்கள் அப்பையும் கட்டில் காற்று கிடந்து அதுக்கப்புறம் எங்கே ஒரு மாதிரியா ஒமட்டுதுன்னு உங்கள் ஆத்தா வாந்தி எடுத்து 10 மாதம் உன்னை வகுத்தில் சுமந்து அதுக்கப்புறம் உன்னை பெத்தெடுத்து பொம்பளை பிள்ளை வினோதினி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகி உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டு உன்னை ஜீவி சிங்காரிச்சு அதுக்கப்புறம் சடங்கு சுத்த தாய்மாமை அண்டாவை தூக்கிட்டு வந்து ஊற்றி அதுக்கப்புறம் கள்ளிச்சேரி எம்கேஆர்னு ஒரு பப்புன்னு இருக்கான் பாரு, அவன்கிட்ட போய் நாடகம் ஆடுத்தான்னு சொன்னாத்தான் நீ பண்ண முடியும். என்ன அண்ணங்கார பேசுனா தம்பிக்காருக்கு பூராத்திங்க எலும்புது போல. எலும்புனா ஜூம்பு எதுக்கு?
எலும்புன்னா சூம்புண்டேன். நெஞ்செலும்பு ஓசெலும்பு. நெஞ்செலும்பு ஓசெலும்புலாம் என்னத்துக்கு? எங்களுக்கு வேணாமையா? இந்த உலகத்திலே வெளிநாட்டுக்கெல்லாம் பயம் காட்டினவன் என் தமிழன். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு பாய்ச்ச நிறந்த காளைகளை துமுள்ள அடக்கி பறிச்சு வாங்கினா மடுவடிச்ச பொட்ட மாட்ட காளையை தவி விட்டு ஓசை பிடிச்சேன். நீ என்ன செய்வ? பொம்பளை வீட்டில் ஊதாங்குலை பிடிச்சி ஊன்னு ஊதி அடுப்பறிக்கிற ஒம்பளைக்கு இவ்வளோ ரப்பு இருந்துச்சுன்னா அக்கலை பீரில் ஸ்டாரை போட்டு உறிஞ்சிட ஆம்பளைக்கு எவ்வளோ இருக்கும்? கைதட்டலாம் முடிஞ்சு சொல்லி. ஏன் பொம்பளைய மாடு பிடிக்கவே இல்லையா? நீங்களாம் பார்த்ததே கிடையாதா? ஏ பெண்களும் மாடு பிடிக்கிறாங்க, மாடு அவுத்து விடுறாங்க. அவங்க அது பொட்ட மாதிரி என்ன பொட்ட மாடு? உங்களுக்கு தெரியல போல, கண்ணு அவ்வளோதான் தெரிஞ்சது போல. ஆமாம், பொம்பளை நாங்கள் பார்த்துருக்கோம்ல மாடியில் ஒவ்வொரு ஒம்பளையும். ஏன் மாடு பிடிக்கிறங்க? பெண்கள் மாடு நாங்கள் பிடிக்கிறோம்ல, நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்களா? நாங்களும் அந்த வேலையை பார்க்குறோம். இவன் என்னடா தூக்க வரிசையில் பேசுகிறாடா? பெண்கள் தன்னுடைய அப்பா, கணவன், சகோதரன் உதவியோடு பின்னாடி கைத்த ஆம்பளை சிங்கம் பிடிச்சி இழுத்துருப்பேன். முன்னாடி பூ போல சகோதரியை வாடிக்கு மாடை காளையை கொண்டு வருவாள். எந்த பொம்பளை அப்படியே தலை வரைஞ்சி கட்டிட்டு பாவாடை தூக்கிட்டு போடு போடு ஏன் பண்ணல அப்படின்னா அது தவிச்சுன்னா என் தம்பியை சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. அப்படி ஒரு நயன்தாரா மாதிரி ஒரு பொம்பளை ட்ராயரை போட்டு மாட்டை பிடிக்கிறான்னா எவனும் மாட்டை பிடிக்க மாட்டேன். அந்த பொம்பளையை வர்ற மாட்டை பூரா ஏற்றி விட்டு இவன் ஏறிடுவான்டா. 100 பேர் ஏறி இந்த மாடு சாணி தள்ளிடுறான். தமிழச்சிகள் காளையை வளர்க்குறாங்க, காளையை வாடி கொண்டு வராங்க, வடத்து கொண்டு வராங்க. இதுன்னு எனக்கு பெருமை. பிடிக்கிறான்னு சொன்னீங்கன்னா உன் செவரொட்டி அத்தை ஒரு மயிர்மலை. ஏன் பிடிக்கல? கவுத்து கொண்டு போய் பெண்கள் நிக்கிறத பெரிய விஷயம். அந்த இடத்துல நிக்கிறது தெரியுமா? பெண்கள் வந்து நிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், அது ஒரு சாதனை தானே. அதை எப்படி இல்லையா நீங்க சொல்லுவீங்க? நீங்க மட்டும் பிடிச்சிட்டா மட்டும் சாதனையா? பெண்கள் வந்து தண்ணி வச்சு அந்த மாட்டை வந்து சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால உங்களுக்கு வந்து அதாவது சொல் பேச்சு கேட்குது. இல்லைன்னா உங்களையும் தூக்கி புற போட்டு போயிடாது. சரி, பெண்கள் வந்து வளர்க்குறாங்க, சொல் பேச்சு கேட்குது, வாடி கொண்டு வர ஒத்துக்கிறான். ஆமா, தம்பட்ட மாடை கொண்டு வர்றாங்களே. அரே அரே கொய்ந்தா ராம அழகமலையா, ஐயாவுக்கு ஒரு முத்தம் குடுறா அழகமலையா. அந்த மாடு எந்த கோத்தா பெண்ணு வளர்க்குறா? ஏன் வளர்க்கல? அவங்க பெண்கள் தான் வளர்க்குறாங்க. அடுத்துதான் ஆம்பளைய பிடிச்சிட்டு போறீங்க. பெண்கள் வளர்க்காம யாரும் ஆம்பளைக்கு எதுவும் பண்ண முடியாதியா? சரிதா, உன் ஆதங்கம் தெரியுது. ஒரு மாத்திரையை போட்டு வா. எதுக்கு? வாழ்த்துக்கள், நல்லா பேசுகிற. வா, எல்லாரும் கூப்பிடணும் போகாத, ரூம் போடுவாங்க. இங்கே வாடா தங்க, நீ நல்லா இருக்கு வினோதனி. அத்தா அத்தா மாமான்னு சொல்லக்கூடாது, எத்துப்பல்ல அடிச்சு போடுவேன். நான் உனக்கு அண்ணே. மச்சான் உள்ளே இருக்கார் மருதமணி, அவர் வருவார். 2 பேர்த்துக்கு ஏதோ செனை உடிச்சா எனக்கு ஆங்குட்டி கொடுங்க. நம்ம ஊர் பக்கம் மொய நல்லா பதவுல அடிக்கிற மாதிரி. என்ன பார்க்க என்ன புடிமா நினைச்சியா? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு கும்முன்னு ஏறதுக்கு உனக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறதுக்கு எனக்கு. ஹரி கோவிந்தோ கோவிந்தோ கிருஷ்ணா கோவிந்தோ கோவிந்தோ ஹரி கோவிந்தோ ஹரி ஹரி கோவிந்தோ. ஏய், நீ பொம்பளை கேட்காத, வாடகை அங்கே வரும். இரு எப்பா, எதுக்கு சாமி ஆட்டாடி அடிக்காதீங்கடா. அவனுக்கு ஐயனார் இறங்கும்டா. பேசாம இருக்கா? ஏய் இரியா, எந்த சாமி கேட்கறோம்? எந்த ஒரு சாமி? நான் விட்டேன்னா சூத்தரிச்சு போக போகிறான். பிடிச்சிக்கிட்டே இருக்கேன், காலை போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கேன். என்ன சாமி சொல்கிறது கேளுப்பா. வந்தது நான் உன் பிள்ளை உன் குஞ்சுக்கு தெரியலப்பா. எப்பா உன் கண்டு கலங்குது. எப்பா நீ ஐயனாரா கருப்பனா எங்கள் ஆத்தாவாடா? ஐயனாரும்ல கருப்பனும்ல நோத்தாலும்லடா. நான் தாடா மருதமுனி. ஏலை சேருக்கு மாலை ஓட்டா தூக்கிட்டு வந்தேன். நான் சூலாயுதம் நினச்சிடா வேமா பிடிச்சேன். மணியண்டா வெல்டு வைக்க கொண்டு வந்தேன். உடனே நான் சமைக்க தாங்கிட்டு வர்றேன். இவர் அப்படியே சாமி சாமி போடா.
இங்கே நகைச்சுவை இலை விழுந்து தொலைச்சிடாரா பேப்பர் மேனே பிறன்றாம வா. சரி அங்கே இங்கே வரு அங்கிள். இன்னைக்கு அந்த மாதிரி நோக்கமே இல்லை. என்ன நீ மாத்திரை போடலையா? இன்னைக்கு மாத்திரை விட மாட்டேன்டா. நீ இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி என்ன வேணா பண்ணு. நான் சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் போய் டீ அடிச்சுட்டு வரேன். ஐயா ராஜா, நீ சிவகங்கை போவனா, நீ மானாமரையும் போவனா? இன்னைக்கு வேலை எந்த வேலை? எனக்கு மச்சான். ஐயா தம்பி மச்சான் மச்சான் எங்கள் அக்கா வாழ்க்கை மச்சான் மச்சான். ராஜா ராஜா, வாழ்க்கையெல்லாம் உழைக்க விடு. இன்னைக்கு எனக்கு லீவு விடு, நான் வீட்டுக்கு போறேன். ஏன் இன்னைக்கு உடம்பு முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. தங்கச்சி மச்சான் நான் அனுசரிச்சுக்க. மச்சானையா கட்டிப்புடி அனுப்பம் அனுசரிக்கணுமாக்க. ஆளை பாக்கில பயமா வேற இருக்கே. எப்படி ஒசரமெல்லாம் அப்படி இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தி வரைக்கும் விரதம் இருக்கேன், என்னை டச் பண்ணாதா? விரதமா இல்ல அண்ணன் சொல்லிட்டா செய்யணும்ல. ஆனால் உன்னே மாதிரி சுயநலக்காரன் உலகத்தில் இல்லைடா. இதே நல்ல வழியாக இருந்தால் என்னை அப்படியே இரசடிக்கிற மாதிரி எச்சி எச்சி துப்புவேன். சும்மா சாப்பிடு 20 ரூபா தான். அந்த பிள்ளைக்கு என்ன இல்ல? என்னடா இல்ல? அந்த பிள்ளை கை இல்லையா, கால் இல்லையா, கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா? தலைவா பொறுமை தலைவா, தாவு தலைவா தாவு. சொல்ல விடுறா. ஏன் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை இல்லைன்னு நான் சொல்லுவேனா? இந்த பிள்ளைக்கு என்ன குறைச்ச? என்ன குறைச்ச? கை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த பிள்ளைக்கு மண்டை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அண்ணன் நம்ம சொல்ல வருதுண்ணே, சொல்லட்டும்ண்ணே. ஐயோ வெறி கொண்டு போச்சே. சொல்லுண்ணே சொல்லுண்ணே. மண்டைக்கு என்னடா? மண்டைக்கு என்னண்ணே? மண்டைக்கு என்ன? மண்டையில பூ வச்சிருக்குண்ணே. மண்டையில பூவை வை. சொல்லு தலைவா, சொல்லு தலைவா. மண்டையில பூவை வை. மண்டையில பூவை வைக்க சொல்லு தலைவா. போடா 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 தலைவா சொல்லு தலைவா. மண்டையில பூவை வை. மண்டையில பூவை வைக்கணும். எந்த ஊருடா சாமியை மடுவை பிடிச்சி நிப்பாட்டினாங்க. தலைவா சாமிக்கு எப்படி சுச்சி? தங்கச்சி இந்த வட்டம் மச்சான சாமி வந்தா நீ புடி. நான் பிடிக்கவா? பிடிச்சிடறேன். அவன் கோத்தா ராங் ரூட்ல போறான்டி. நகைச்சுவை நடிகர் எடுத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் காரியப்பட்டி அருகாமுள்ள மருதங்குடி மருதமணி அவர்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை சிவகங்கை சீமையே ஒன்றுபட்டு நடத்துகிறது. அத்தனை உறவுகள் சார்பாக கொண்டாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மாலை இன்னும் கொஞ்சம் சிறுசா வாங்கி போடுங்கப்பா. என்னடா கதம்பம் போட்டது மாதிரி. இந்த மாலை கடை எங்கே இருக்குன்னு விசிட்டிங் கார்டு வாங்கினேன். கொதவலைக்கு இருக்கடா. ஐயா, இந்த மாலை வாங்கினவங்கள நான் பேசாம வந்துக்கிறேன். இந்த கெட்டவர்களை கூட்டுவாங்க. ஐயா, மாலை கெட்டினவரை 5ஆம் நம்பர் ரூமுக்கு வர சொல்லுங்க. ஏன் ஓசை பிடிச்ச கப்பலிங்கள கொஞ்சம் மிஸ் 6 போ தெரிஞ்சு. தலைவா சொல்லு தலைவா, சொல்லு தலைவா. நீங்க சொல்லுங்க தலைவா. எங்க தலைவா? என்ன அருமை உனக்கு தெரியுது, இந்த சின்ன பையனுக்கு தெரியுது இல்லையா தலைவா? இத்தனை நாள் எங்க இருந்தீங்க தலைவா? என்னையா இத்தனை நாள் எங்க இருந்து எனக்கு தெரியாம கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல வரியாடா? என்ன தலைவா? தலைவா இத்தனை நாள் எங்க இருந்தீங்க தலைவா? யூடியூப் ஆப் பண்ணுங்கப்பா. ஏலே வே மாதிரி பேசிடுவான்டா அவன். ஏலே அவுசாரி வாங்கிட்டா பேசாம இருடா. மணி அண்ணே இது ஒரு சொல்லுங்க. உளுந்தவடையோட உன்னை காமாடுதலமாடு ஆக்கிடுவேன். சத்தியமா சொல்ல மாட்டேன். இத்தனை நாள் எங்க இருந்தா தலைவா? நாடகத்தை ஒத்த வார்த்தையிலே நீ படிவிட்டாங்களே. என்னத்தா உனக்கு எச்சி ஊறுதாத்தா? ஐயா தலைவடா. ஐயா அதே என்ன நான் போனதுக்கு நீ வாட்டுக்கு அந்த வாங்க போட்டா. நான் அதெல்லாம் ஒண்ணும் படல. அந்த வேலைக்கு நான் மட்டும் போறேன், நீ வர வேணாம். நான் வரல. நீ கூப்பிட்டாலும் நான் வரல. நான் முடியலண்டா வா. முடியலன்னா வரவா? சரி முடியலன்னா சொல்லுங்க. விலங்கா சக்காத்தி மலை. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அத்தனை எங்கள் உயிர்னு சொன்னால் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே எங்கள் உயிர்.
இந்த உடம்பு நடமாடுன்னு சொன்னால் இந்த உயிர்கள் 2 பேர்த்துக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு இது பூரா உயிர். ரசிகர் இல்லை மருதமணி பயலுக கொடு. எம்கேஆர் மருதமணி பயலுக கொடூரமா இப்போ ஒன்று அப்போ ஒன்று உங்க கவுட்டில் பொண்ணு கொடூரமா இருக்கும்ல இருக்காது. பொன்னாடை வருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களை எல்லாம் வெளியூர் கிராமத்திலிருந்து வந்து ரசிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் எங்களை எல்லாம் உலகமெங்கும் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கீழே கொடுமலூர் தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் கனிக்கும் குருவேந்தல் பாண்டி பேர் சுப்பாண்டி பூச்சாண்டி கரைச்சா வண்டி தம்பி யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி. பொதுவாக சிவகங்கை மாவட்டத்தில் அகனகன கட்டவும் நாடத்துக்கு வந்து ஆடியிருக்கேன். இவ்வளோ கூட்டங்களை நான் சந்தித்தது எனது அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். தீனா பிரதர் சிங்கப்பூர் அழகுமலையான் கிறிஸ்துவின் சார்பாக 301. அதனைத் தொடர்ந்து கண்டனிப்பட்டி சிவகுமார் சார்பாக ரூபாய் 101. நன்றி உறவுகளே. வண்ண 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 சீசாவிலே நான் வாங்கி வச்சேன் என் வட்டம் போட்டு என் கருத்தை போட்டு. அங்கிள் இப்போ ஒப்பலையும் சொன்னீங்க, இப்போ ஒரு சார்ஜ் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நான் ரஸ்னா சாப்பிட்டு வரவா மாமா? அப்போ போட்ட மாத்திரம் இப்போ வேலை செய்து தலைவா. ஓகே மெடிக்கல் மிராக். நான் ஃபஸ்ட்டு போய் போனி பண்ணுறேன், நீங்கள் சாணி போட்டு வாங்க. எனக்கு ஒரு இப்போ நீ ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுற, அப்புறம் எனக்கு ஒரு மாதிரியா ஒப்பாம வருது தலைவா. அது ஏன்டா கிறிஸ்து பிடிச்சு தலைவா. இன்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன கிறிஸ்து முன்னிட்டு என்னை முதலா ஓப்பனிங் விடலாமா? மருதமணி இவன் தங்கமணி பொண்ணுமணி மணி மருதமணி பொண்ணுமணி. ஏன்டா மேலே எரிச்ச மதுரை வருது. நான் சாங்கு உனக்காக வெயிட் கொடுத்து பாடுறேன், அங்கே போய் கம்பு குட்டு மதுரை சிறைக்கிற மாதிரி நட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா என்ன ப்ரோ மச்சான்? என்ன மச்சான் இது மச்சான்? நான் மறக்க மாட்டேன் மச்சான். 3 தடவை திஸ் மடு லாங் உன்னை உள்ள வச்சு உன்னை தட்டிய வச்சு உன்னை எரிக்கல. அது வந்து தட்டி கொடுக்குற தலைவா. மாடு நல்லா போற மாடு ஜிம்முல தட்டி கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி தட்டி கொடுக்கவா? அது திருப்பேசி லைன் மச்சான். நான் சிங்கிள் பேஸு டப்புன்னு அடிச்சு விட்டுருவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்களா? ஏ சொல்ல கொல்ல ஓரத்தில் ஜோடி முடா 2 நிற்க சோழக்குள்ள ஓரத்தில் சோடி முடா 2 நிற்க. அடி நீ செவ்வாய்க்கிழமை விரதம் மறந்துட்டேன் அண்ணே. தம்பி செவ்வாய்க்கிழமை விரதம், புதன்கிழமை இருந்தா ஒண்ணு ஒரே அண்ணே நம்ம சொல்ல வருது சொல்லட்டும்னே. செவ்வாய்க்கிழமை கண்டு தப்புல தப்புச்சு. புதன்கிழமையா இருந்தா ஒரு நாளைக்கு நக்கிருப்பேன் தலைவட்டா சுத்தம் பண்ணி பானிபூரி சம்சா பானிபூரி சம்சா சமூசா. ஒரு ஷாப்பில் டூல்ஸ் எடுத்து ஸ்பேனரை கழட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன ப்ரோ தலைவா? நான் ஆடுறதே ஆட்டம். ஆனால் நான் ஆடுறது கூட பரவாயில்ல. நான் ஆடுறதுக்கு அவங்க மியூசிக் வாசிக்கிறாங்க. இல்லை ஏய், நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி. உண்மையிலேயே உங்களை பாராட்டு அருள். நீங்கள் கோடி ஆடுறதுக்கு நல்லா இருக்கணும்ப்பா. ஐயா உன் மண்டையில் மசுரா முளைக்கட்டா. உன் மண்டையில் மசுறு முளைக்கிட்டு இந்த பிள்ளை தலைவா நீ சொல்லு தலைவா. தலைவா சொல்ல முடியா வார்த்தையை அப்பக்கப்ப வந்து ஆஃப் பண்ணி போறானே. இளைஞர்கள் ரொம்ப சங்கடப்படுறாங்களே. நம்ம சொற்பொழிவை கேட்காம இளைஞர்கள் எவ்வளவு
ஏன்டா அது சொற்பொழிவா? சொற்பொழிவாது. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன சொல்றாரு? உங்களை ஒரு நாளைக்கு அவர் சொல்றாரு. எங்களை அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரா? அவர் என்ன சொல்றாரு நான் சொல்றேன். என்னது? நீங்க பெட்ல படுத்திருப்பீங்களாம். சரி. வார்த்தைல வாயி. அவர் வந்து என்னது? ஒரு நாளைக்கு ஒண்ணு தொங்காது. ஏய் தலைவா மியா மியா பூனை குட்டி குட்டி கிட்ட சுத்தம் இதுங்க கட்டி மியா மியா உன்ன குட்டி அவர் கிருஷ்ணர் மேல சத்தியமா சொல்றேன், இன்னும் ஒரு வாரத்துக்கு எந்த பொம்பளையும் தொட மாட்டேன் நான். ஏன் என்னாச்சு? எல்லாம் போச்சா? ஐயோ அவரு நாளைக்கு அரளிக்கோட்டையில் நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன். எந்த கொட்டையிலயும் என்ன தேவைப்பட தலைவா? ஆட மொட்டை நாக்கு முண்டை. ஆவணி 1ஆம் தேதி வரைக்கும் கிருஷ்ணனுக்காக நான் விரதம் இருக்கேன். விரதம்? கொலக்கட்டை உனக்கு தர்றேன். ஏய் கொலக்கட்டையா? கிருஷ்ணனுக்கு ஆய்ப்பாக உனக்கு தர்றேன். சீரான என் செம்பகமே செம்பகமே சீரான செம்பகமே. ஆஹா அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சே. வாமப்புல இறங்கிருச்சுடா. தலைவா தாவுடா. ஆஹா அண்ணன் இந்த ஆட்டம் வேற மாதிரி இருக்குனே. நான் ஆயிருந்துட்டு வரேன். தங்கச்சி சொல்லுங்கண்ணே. போய் பாவாடையில் பெப்பிக்கால வச்சு ஒட்டிட்டு வா. என்னைய கண்டு சரியா போச்சு. உனக்கு இப்படி இருந்துச்சுன்னா நேரம் மேடை இடையெல்லாம் பிரிச்சிருப்பாங்க. எனக்கு இருக்கட்ட பாத்துக்கிறேன். அவரை பிரிச்சு விட்டுறேன் நானு. அந்த மாதிரி அங்கேயும் கழட்டி விடணும்னா இன்னும் கூட்டம் கூடுங்க நம்மளுக்கு. கூட்டம் மட்டும் இல்ல ரேட்டும் கூடும். எம்கேஆருக்கு நாடகம் போனோம்னா பார்க்காதெல்லாம் பார்க்கலாம்னு கூட்டம் மாத்தப்படுறாங்க. கூட்டம் கூடுபடி கூடாது. பணத்தை 1.5 லட்சமாக்கலாம். ஓடி காலி முண்டை. என்னடா இன்னைக்கு மத்த நாள் அப்புறம் ஆம்பளை தூக்கி விட்டாங்க, கருப்பளிச்சு விட்டாங்க. ஏன் பிடிக்க மாட்டாங்க? சாப்பிடுவா விரதம் இருக்கேன் இன்னைக்கு விடு. விரதமா? அப்புறம் பொம்பளை கிட்டயா வர்றாரு? நான் வரவே இல்லை. மயிர்மலை நீ தாண்டி வந்து கட்டுப்பிடிச்ச. வர்றாரு நீ கிட்டத்துல வர்ற. ஐயா ஐயா மாட்டை உன் பேருக்கே எழுதி நீ வக்கீல் போட்டுக்க தண்ணி காட்டிக்க. மாடு வந்து நம்ம பேருக்கெல்லாம் அதெல்லாம் வச்சு நம்ம தீனி ஓட முடியாதியா. மாடு என்னைக்காவது கூப்பிட்டேன்டா வந்து ஒரு நாளைக்கு ஓட்டிட்டு போறேன் அவ்வளோ. அப்புறம் வண்டி மாடெல்லாம் வச்சு நம்மளால அதுக்கு தீனி ஓட்டு அதை வண்டிக்கு கிரிசு முடியாது. நம்மளால நான் ஒத்துக்கிட்டா அதான் சொல்றேன் முடியாது. தண்ணி விடணும், அப்புறம் பருத்தி கொட்டை வைக்கணும், புண்ணாக்கு விடணும். நான் எங்க போவேன்? நம்மளால என்னைக்காவது பெரிய பட்டாருனா தம்பி ஒரு நாளைக்கு வந்து ஓட்டிட்டு போவேன். வண்டியை ஓட்டிட்டு போவேன் ரோட்ல. அங்க ஊருக்கு தள்ளிக்கடை இது ரேஸ் நடக்கிற வரைக்கும் ஓட்டிட்டு போவேன். சரி. குத்துராண்டி குத்துராண்டி மருந்த அது என்னன்னு தெரியலையா? உரிமை இழுக்கிறதுக்கு அப்படி எச்ச தொட்டுட்டு இருந்தா சவுண்டோட அப்படியே அவன் காம முத்தி போச்சு. பத்தி அவன் தொலைய போறேன். குத்துராண்டி குத்துராண்டி
பிடிக்கிறதுலாம் போட்டு வதக்கொதக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாடா. இந்த விரதம் இப்போ விரதத்தை அப்படியே தண்ணி தெளிச்சு நீர்மலைக்கு போயிட்டீங்களா? இல்ல கிருஷ்ணன் போய் கேட்டேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு புல்லாங்குழல் ஊதிக்க நாளை பின்ன விரதம் இருந்துக்கலாம்ட்டாரு. அண்ணே புல்லாங்குழல் அடப்பு வந்துச்சுன்னா புல்லாங்குழல் அடப்புன்னா நீ குச்சி வத்து குத்துடா. வட்ட வட்ட பாறையில மரகரச்சி எதிட்டையில வண்டி மேல ஏறி ஓட்டுவானா கொஞ்சமாவது. வண்டி கிட்ட போயிட்டு போயிட்டு வந்தேன்னா மாடு தன்னால தெரியுறதா? அண்ணனுக்கு தான் ஓட்ட தெரியல, நீ ஓட்ட வேண்டியதானே. பாக்கு வெத்தல மாத்தணும். அருள் உன் கொட்டை உடச்சே வருவேன். திருப்புளி வாங்கிட்டு குத்தி ஓசவத்தை குத்தி விடுவேன் பார்த்துக்க. கோளாறு இருந்துக்க. இப்போ பெரிய இந்த இளையராஜா பொரிய தொண்டைங்க தட்டிடுவாரு. பாக்கு வெத்தல மாத்தணும். மண்டையில் இருக்க மசூரையும் புடி விடுவேன். ஓய் பொத்துக்கிட்டு உட்காரு பேசாம. பாக்கு வெத்தல மாத்தணும். ஏழை பெரிய பூன்னு அமைக்கிறாரு. போடா போப்பா நீ போ. நீ பூன்னு அமுக்கணும் போதும். என் பாட்டுக்கு இவங்கள ஆற வாதிக்க சொன்னது உங்கள. பாக்கு வெத்தலம்மா பறிஞ்சு ஐஸ் கடையில் ஐஸ் வாங்கி போட்டு ஐஸ் திண்டு விடுவேன். போலார வச்சுக்க. ஏய் அப்புறம் விடிய இதைத்தான் போட்டு தட்டிக்கிட்டு கிணிமுனின்னு தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது. பாக்கு வெத்தல மாத்தணும். வினோத நீங்க அவ்வளவு தெரியாம இருக்கியம்மா. என்னது? நீ எப்படித்தான் கல்யாணம் முடிச்சு பொழைக்க போறியாண்டே. பாக்கு வெத்தல மாத்தணும். வினோத நீங்க தக்கும் ரொம்ப இழுக்காதையா, இழுத்துற போகுது. அவரு உன்னை காத்தடிக்கணும்ன்றாரு. அடிச்சான்னு வச்சுக்க அவ்வளவுதான். நீ அடிச்சு கூட விட்டுப்பா. அடிச்சாலும் அப்படியே ரெண்டா பழந்து போயிடும். எங்கன்னா கேண்டா வேலை முடிஞ்சா தெரியுது. அடிக்கிறான்னா அடியா. ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான். அவ்வளவு பண்ணதான். என்ன 1 மணி நேரம் ஆகுமானே? எவ்வளவு நேரம்? இவாத்தா நீ நடிச்சது போது 2 பேரும் சிவகங்கை போய் ரூம் போடுங்க. அப்ப என்ன சொல்றேன் அப்படியே நிக்கிறேன். ஆமா முண்டை அவர் என்ன செய்ய போறாரு? அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரால் முடியுமா? அவரால முடியுமான்னு கேட்டேன். நீதான் உதவி பண்ண முடியுமா? முடியும். நீ நினைச்சா மட்டை குழப்ப ரெண்டா பிறந்துருவீங்களா? வளர்க்கறது நீயாதே இருக்கணும். எதுக்கு? நம்ம மட்டகம் முதல்ல நீ மட்டகம் மாட்டுறதுக்கு உனக்கு சரியா இருக்கணும். அதை நினைச்சு பார்க்கணும். முடியுமா? நீ தட்டை தூக்கி கொடுத்தா நான் தப்பு. ஆமா உங்களை சொல்லி கொடுத்தவரை ஓட்டிட்டு போறவங்கள மணியாத போட்டு தீர்த்து தூக்கண்ட போட்டு விட்டு தூக்க கட்டலாம் பிடிச்சி அத்து விட்டு போடுவேன். அப்புறம் எங்கிட்ட மாட்ட முடியாது, தட்ட முடியாது. நீங்க குண்டா அத்து விட்டு போ. திரும்பி பிடிவேன் பிடிச்சு. ஏதாவது பண்ணு பழகண்டு. திரும்ப மாட்டேன்ற ஒண்ணுமே பண்ண மாட்டேன்ற. ஏதாவது பண்ணுதா? நீ என்ன அதுக்கே தான் வந்திருப்பீங்களா? பாக்கு வெத்தல மாத்தணும். வினோத நீ ஏய் அடிங்கடா. வினோதனி என்ன அருகில் வா. நான் இவ்வளவு நேரம் உன்னை தங்கச்சின்னு சொன்னேன். என்ன தொழிலுக்காக முறையை மாத்திக்கிறேன். மாத்திக்க இனிமேல இருந்து உனக்குத்தே. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பெரியம்மா மக. அம்மா நம்ம எங்க அம்மா உங்க அம்மா கூட பிறந்தவங்க தானே. உனக்கு நான் அதான் அந்த இட்லி வாங்கி தந்தானே தின்னாம நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கியா இட்லி? அது பொடுத்து கதைக்கு விடவா? பெரியம்மா மகடா. பெரியம்மா மகத்தை நான் ஒண்ணு ஒட்டி வராத மயிருமா. பத்தியா குலசாமி துண்ணூறு எடுத்து பூஜையான் பாரு. என்னென்ன பண்ண போறானோ. உனக்கு நான் கல்யாணத்துக்கு போடுற கொட்டகையா இருப்பேன். நான் அதுல மூஞ்ச கம்பா இருப்பேன். அப்படியே நீ குழிய தொண்ணணும் தருக்குன்னு குத்தி ஊண்டி அப்படியே பந்தல் அப்பதான் மேல வரணும். இது என் சொந்த ஒரிஜினல் லவ். உன் லவ்ல நானும் தலையும் விட மாட்டேன் கையும் விட மாட்டேன். ரெண்டுமே போகாதுன்னு தெரியும்.
உனக்கு நான் தோள்கட்டா இருப்பேன். டோல் கட்டா இருந்தா நான் அங்கதான் கம்பியா இருப்பேன். டோல் கண்டு ஒண்ணு இருந்தா கம்பி இருந்தா தானே வண்டி நிக்கும். இல்லைன்னா டச் பண்ண மாட்டேன். நீ சமைக்கிற அடுப்பா இருப்பேன். அதுக்குள்ள இருக்கிற விறகா இருப்பேன். டங்கும் டங்கும் டங்கும். இவன் என்ன சொன்னாலும் பேசுறேன், இப்ப மாட்டிக்கிடுவேன். உன் உசுரை காப்பாத்துற உடம்பா நான் இருப்பேன். அந்த உடம்பு ஊரா வெறும் மசுரா இருப்பேன் நான். மசுறு இல்லை என்றால் அந்த உடம்புக்கு அழகே கிடையாது. மண்டையிலே மசுறு இருக்க வேண்டும். அவன் மசுராரன் தான், நான் போற கிரிமா தடவி விடுவேன். நீ கிரிமா தடவினாலும் எங்கிட்டாவது ஒட்டிக்கிருவேன். நான் பிளேடை வச்சு சுரண்டுவேன். அழுக்கா இருந்துக்கிருவேன். முதலரவு எல்லாருக்கும் மாதிரி வீட்டில் நடத்த மாட்டேன். ஆஹா, நீங்க சுடுகாட்டில் போய் நடத்துங்க. அங்கதான் ஒருத்தர் வரமாட்டாங்க. இங்க என்ன கிளவியெல்லாம் டப்பு டப்புன்னு சத்தம் போடுவாங்க. உங்க எது வேலை கட்டு போயிடுவாங்க. அங்க சுடுகாடு போயிட்டு நீங்க ஆடுக்கு விட்டிய விட்டிய தாம்பலாளி கூட பூச்சி தெரியலாம். நான் ஜாக்கெட்டா இருப்பேன். அதுல பட்டனா இருப்பேன். பட்டன்ல என்ன அப்புறம் என்ன அப்புறம் பூரா ஓதியில் படம் பாட்டு போடுவா. அதுதான் நான் எங்கே முத்தம் கொடுக்க? குண்டில இருந்து ஆரம்பிச்சு வா. தொண்டில இருந்து ஆரம்பிச்சாடா. தொண்டி தானே கடற்கரை. தொண்டி கடற்கரை அப்படியே மகாலிவல் மலைக்கு வந்துடலாம். தொண்டி ஆரம்பத்தில் தொண்டின்னு சொன்னானா? என் காதல வேற மாதிரி கிடைச்சாடா. தொண்டின்னு தான் சொன்னேன். சொல்லுங்க தலைவா. அந்த பாரு தொண்டி தானா? தொண்டு தொண்டு தொண்டு. சரி, என் அண்ணன் தம்பி போய் சொல்ல மாட்டியே. சொல்லவே மாட்டாங்க. தொண்டு அப்புறம் நானே. உனக்கு அப்புறம் கிடைச்சு பொத்து மயிர் மாதிரி நீ சொன்ன கட்ட முட்டை தொண்டு இல்லாம அப்புறம் நான் உதுத்து விட்டு நின்ட்டாளா இருத்தா ஆத்தா. முதலருக்கு வந்துட்டு நான் உடனே போயிடுவேன். உடனே நீ போயிரு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். எப்பா அந்த மொய் நோட்டை சரி பண்ண போவேன்ப்பா, நீ பேசாம இருப்பா. சரிப்பா. உனக்கு எந்த கட்டில்ரா பிடிக்கும்? அவங்களுக்கு கட்டெல்லாம் பிடிக்காது. கீழே கட்டாந்தரையில் பாயிருச்சுக்க. இரும்பு கட்டில் இருந்தால் டப்பு டப்புன்னு பார்த்தாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? கயிறு இருந்தால் துவல் கொடுக்க. அவங்க கூட நான் தான் 3 நாளா ரயிலில் இல்லை கட்டணம் வேணுமான்னு கேட்டேன்னு சொன்னேன். ஒரு பிள்ளையோட நம்ம சிவகங்கை டவுனுக்குள்ளே வாடகை வீட்டில் தங்கிடுவோம். ஆமாம், இப்போ பொழந்து தள்ளிட்டா ஒரு பிள்ளைக்கு போயிட்டேன். இன்னும் ஒன்றுமே குழியாக தோண்டலாம். அதுக்குள்ளே கொட்டை விட போயிட்டேன். ஒரு அர்த்தம் இல்லையா? என்ன அஞ்சிட்ட ஒரு பிள்ளையோட போயிட்டேன். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு குழி ஓட்டு, அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நீ பிள்ளை ஆறாரோ ஆடிரோ கண்ணே நீ உறங்கு கானகத்தும் மயிர் விடுங்குன்னு பாட்டு. அண்ணே இருக்கும்போது எந்த வீட்லையும் தம்பி வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஆமாம் அண்ணே அண்ணியை ஏற்றுக்கங்க. ஐயா அது எங்கள் பெரியம்மா மகையா. இப்போ நீங்கள் தான் ஏற்கனவே குழி தோண்டி கொட்டை ஓட்டம் பாயில் வருத்தம்ன்ற உச்சுக்காரி முண்டை. புறா புடி புடி. ஐயா நம்ம புடி புடி புடி. அதான் இந்த வண்டியை வச்சு நம்மளால ஓட்ட முடியாதா? ஏஜி கார்லயே போய் பழகப்பட்டு. ஐயா ஏஜி கார்லயே போய் பழக. தகச்சி பச்சான விடாத. ஆனா 2 பேத்துக்கு தான்டா ஜோடி பொறுத்தா அல்லது 2 பேத்துக்கு ஒரே எத்து பண்ணு ஒரே நிறம். என்னதே ஆளு இருந்தாலும் நான் பூரா ஏசி கார்லயே போனவே. இப்படியே லோக்கல் வண்டியில போய் நான் டாடா இதெல்லாம் ஓட்டி பழக்கம் இல்லப்பா. நான் குடும்பத்துக்கு உழைச்சு போறேன், நீ வீட்டுல பாத்துக்க. டீசல் போட முடியாதியா? டீசல் போட வண்டி ஓ வண்டியா இருக்கட்டும். அப்ப எப்ப ஏறி சவாரி செய்யறேன்யா? டியூ நான் கட்டிக்கிறேன்டா. நீ டியூ கட்டு. அந்த வண்டியை என்னால உருட்ட முடியாதியா? உருட்ட முடியாது. எனக்கு எங்கிட்ட ஸ்டேரிங்க பிடிக்கணும், எங்கிட்ட ஏர் போடணும்னே தெரியாதியா? ஐ லவ் யூ. நீ வந்துக்கயா? ஐயா வீடு ஓ வீடா இருக்கணும், குடி நான் இருக்கணும். அப்போ நம்ம வீட்டை சுற்றி வெறும் எருத்து கம்பி எறும்பு சாப்ஸும் போட்டு விடுவேன். கரண்ட் ஆஃப் பண்ணுவேன், டோட்டல் ஆஃப் பண்ணுவேன். எறும்பு சாப்ஸ் போட்டால் முண்டை சுண்டி விழுந்துருவேன். எறும்பு சாப்ஸ் தவிக்கிட்டு வந்துட மாட்டேனா? அவன் வந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க பழம் வசனம் மறந்து போச்சுன்னா எப்படி தெரியுமா? காதல் காதல் செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்து கட்டம் பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி
ஏண்டா மசாலா சாமானுக்கு வறுத்து போட்டதுன்னா நீங்கள் அரைக்கிறீங்களே மிஷினை போட்டு. ஏய் புதுத்த சக்கார்த்தி மலை, நான் தான் உன் லவ்வரு, உன் புருஷன். வளகாப்பு வராது ஒன்று தானடி மிச்சம். இந்த சுத்துறான்னா அடுத்து வந்து கிரிச்சு அடிச்சுட்டு போயிடுவேன். கெட்ட ரோக்கர் பைய, உன்னை நான் 10 தினியோடு 23 தினியை சேர்த்துக்கிறேன். எனக்கு துரோகம் பண்ணேன்னா உன் கங்கு வத்தறான் சாம்பிராணியை போட்டுருவேன். இந்தா அகத்தி வர்றேன்னா ஊத்துக்கிட்டு திடுறேன். சாம்பிராணியில் புகை வருமானே. ஏன் வாயை வச்சு பாரு, மூக்க வச்சு பாரு. தம்பி இங்கே வாங்க, உங்கள் சந்தேகம் வந்துச்சு எனக்கு. என்ன புகை வருமா வராது? 2 பேத்துக்கு ஒரே கோண பார்வை. இங்கே வா, வாடா. என்னவா சந்தேகப்படுறீங்க ஐயா? இப்பே மழை வந்துருமியா? 10 11 தின்னுவேன். செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்த கட்டம் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவமில்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு செந்த கட்டம் பாடதையா ராதா மனசு. என்ன ப்ரோ தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி நிற்கிறீங்க? ஹலோ, எங்கள் அண்ணன் எம்கேஆர் இறைவா அவர்களுக்காக ஓரிரு வரிகள். அண்ணே, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சிவகங்கை மண்ணு தான். எங்கள் அப்பா ஊர் தான் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா வில்லூர் கிராமம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சிவகங்கை மண்ணு இந்திரா நகர் நாமக்கல் எங்கள் ஆத்தா வீடு. அண்ணே, உண்மையிலே இந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷன். இந்த தொழிலை சம்பாதிச்சுட்டு போய் எத்தனையோ ஏழைகளை ஆதரவற்றோட குழந்தைகளை காப்பாற்றுறாரு. இந்த மனுஷனை வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து ஒரு ஓட்டுநர் தொழில் பண்ணுறேன். சொந்தமாக காலேஜ் முடிச்சிருக்கேன், எல்லாம் முடிச்சு எந்த புளுத்திட்டையும் வண்டிக்கு எவன்ட்டையும் போய் கைகட்டி வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொந்தமாக வண்டி ஓட்டு பழைக்கிறேன். நான் வண்டி ஓட்டு பழைக்கிறதுக்கு இந்த ஆளு தான் நைட் நேரம் பொழுதுபோக்கு. இவங்க 2 பேர் இல்லாட்டி வண்டி ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டுறப்ப இவங்க வீடியோ பார்த்துட்டு சந்தோஷமாக வண்டி ஓட்டும்போது தூக்கம் வராது, ஒன்றும் வராது. எங்கள் தூக்கத்தை கலைச்ச எங்கள் எம்கேஆர் ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த மருதமணியனுக்கும் ஆறுமணியப்பட்டி அண்ணன் மணியனுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் எம்கே ராதா செல்வி அண்ணா அக்காவுக்கும் இந்த அக்காவுக்கும் எல்லா பேருக்குமே நன்றி. ஆனால் என்ன ஏன் பொண்டாட்டி இன்ஜினில் சேர்த்து சொல்கிறேன்? ஏன் வண்டி தொழிலில் டிரான்ஸ்போர்ட் தொழிலில் 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா சம்பளம், 4 மணி நேரம் சம்பளம் 200 ரூபா. என்னால் முடிஞ்ச காசை எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் கொடுக்குறேன், அவர் கொடுக்கட்டும். தம்பி ரொம்ப நன்றி தம்பி. அண்ணே, நான் பிரச்சனை ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணனை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன். போதும் புகழ்ந்தெல்லாம் போதும். என்னை கட்டி பிடிச்சிக்கிறியா? அதையும் கட்டி பிடிச்சிட்டு போ. அண்ணே, இது வாழ்க்கையோட லட்சியம்னே உனக்கு கட்டி பிடிச்சானே, சந்தோஷம்ண்ணே. போப்பா, நீ நல்லா இருக்கணும்ண்ணே. அண்ணே, நீ நல்லா இருக்கணும். மாடு புடி மாடு அதை விடாத. உங்களால் ஓலி அவ்வளோ வாய்க்க நீ ஊருக்கு வாயா. அண்ணே, இன்னொரு விஷயம் அண்ணே, இந்த ஆள் காசெல்லாம் பார்க்க மாட்டாரு. இவரை காட்டில் எங்கள் ஊர் பக்கத்து இருக்காரு அமர்த்தினியா 10,000 ரூபா கூட தரோன்னு சொன்னான். நிறைய என்ன சொன்னார்னா, தம்பி பேர் முக்கியம், காசு முக்கியம் கிடையாது, பேர் தான் முக்கியம். நீங்கள் காசு கொடுத்தா எங்கள் அண்ணன் வைவார். காசு தான் முக்கியம்னா நாங்கள் எப்போயோ எவ்வளவோ வியாபாரம் பார்த்துருப்போம். பேர் தான் முக்கியம்ன்றக்காண்டி இவர் எங்கள் ஊருக்கு வர மாட்டேன்ட்டார். அதனால் இந்த ஆள் நல்ல மனுஷனே, வர பவர்ட்டு வரோம்னே. போதும் தம்பி. அண்ணே கொடுத்து அண்ணே கொடுத்து விடனே நல்லா இருப்பேன், அவனை போக சொல்லுனே. உண்மையிலே தம்பி சொன்னார், அன்னை மருதமணி என்னையும் எங்கள் நாடக குழுவை பார்த்து தான் வண்டி ஓட்டுறேன்னு சொன்னார். எங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து வண்டி ஓட்டுறேன். இதை பார்த்துட்டேன்னா வண்டியை விற்கிற மாதிரி இருக்கும். இங்கே வா, அவன் மனசில் உள்ள ஆதங்கத்தை சொன்னேன். நன்றி. கே ராக்கப்பன் அல்லூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சார்பாக எம்கேஆருக்காக 201 நன்றி. கொட்டுகிற அருவியில்லை, குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே, பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே, குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே, பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை. இந்த ஓரின சேர்க்கையில் ஈடுபடுறாங்க. வெக்கம
உங்களுக்கு இல்லை வெக்க மறந்தா பொம்பளை இல்லை அதையே சொல்ல நினைச்சு சொல்லாமத்த விட்டேனே செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்த கட்டும் பாடதையா ராதா மனசு ஒண்ணும் உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் ஒண்ணுக்கு உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பழம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன் என்ன மிறந்தும் எல்லாத்திலும் நீதான் நீ வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சேன் செந்துக்கட்டும் பாடதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஆளுங்க அறவும் இல்லை சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுதும் உள்ளே செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு கொஞ்ச நேரத்துல போயிருமே கூட்டம் குறைஞ்சு தம்பி இங்க வாங்க இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஓரமாக நின்று கொண்டிருந்தேன் ஓகே ஐ லவ் யூடா தங்க லவ் சொல்லுங்க ஐ லவ் யூ இந்த செஞ்சுட்டேல்ல இந்த 2 செவரொட்டியும் கீறிட்டேல்ல உன் காதலை சொல்லு அழகு தேவதையே அத்தி மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கண்ணி பண்ணிருக்கும் மாமா